2016ல் இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் இந்த வாட்டி நான் எஸ்கேப் ஆகிட்டேன். என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு ஒரு ஆன்டிசிபேஷன் ஒரு எஜுகேட்டட் கெஸ்ஸில் கொஞ்சம் கேஷ் பொசிஷன் எடுத்துட்டேன் நான். ஸோ ஐ ஹவ் சோல்டு மை கூகுள், ஏஎம்டி அண்ட் ஆல்சோ டெஸ்லா. ஸோ இது மூணுத்தையும் கொஞ்சம் ப்ராஃபிட் எடுத்துட்டு ஐ ஹாவ் சம் கேஷ் வித் மீ டு டிப்ளாய் வென் திஸ் பிளட் பாத் இஸ் ஓவர். அதை ஏன் எடுத்தேன் அப்படின்றதுக்கு 2 ரீசன் இருக்குது. அந்த 2 ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று S&P 500ஓட PE ரேஷியோ இட் வாஸ் ஆல்ரெடி அபவ் 30. ஸோ 30க்கு மேலே இருந்ததுன்னா அது என்றைக்காக இருந்தாலும் இந்த மாதிரி ரேட் ஆகலாம். இன்னொன்று பேசிக் ஸ்டாக்ஸோட PE ரேஷியோவுமே ஜாஸ்தியாக இருந்துச்சு. அண்ட் டெஸ்லாலாம் பார்த்தீங்கன்னா 400 PE ரேஷியோ. ஓகேங்களா? இது இல்லாமல் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாமே வந்து கேபெக்ஸ் ப்ரொஜெக்ஷனை வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு ப்ரொஜெக்ஷன் இஸ் 500 பில்லியன் ப்ளஸ். லைக் கூகுள் வந்து 185 பில்லியன் அண்ட் அமேசான் வந்து ஓப்பன் ஏஐயில் ஒரு 50 பில்லியன் அண்ட் அது இல்லாமல் ஒரு 200 பில்லியன் கமிட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் மைக்ரோசாஃப்ட்டும் கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே யானை தான் தலையில் தன்னை மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி எல்லாருமே ஏஐ ஹைப் கொடுத்ததில் கிளாட் கோட் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து உங்களுக்கே தெரியும், ஆந்த்ராபிக்கோட கிளாட் கோடு வந்து ஒரு சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமிங் பவர்ட் பை ஏஐ. அந்த கிளாட் கோடை பார்த்துட்டு எவ்ரிபடி ஹேஸ் கொஸ்டின், லைக் இன்வெஸ்டர்ஸ் ஆர் கொஸ்டினிங் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் சர்வீஸ் நவ், சேல்ஸ் ஃபோர்ஸ், இந்த மாதிரியான சாஸ் ப்ராடக்ட்ஸோட யூசேஜை வந்து இப்போ கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இஃப் ஏஐ கேன் டூ இட் செல்ஃப், லைக் ஏஜென்டிக் ஏஐ வந்துட்டு அதுவே யோசிச்சு எல்லாத்தையும் பண்ணும் அப்படின்னா தென் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் சாஸ்ன்னு சொல்லி கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. அதோட விளைவு தான் இந்த ரெட்டு, இந்த பிளட் பாத் எல்லாமே. ஸோ செட்டில் டவுன் ஆகிற வரைக்கும் எவ்ரிபடி ஜஸ்ட் ஹோல்ட் இட். ஓகே, டோன்ட் மேக் எனி சேஞ்சஸ். அண்ட் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து நான் இந்த சேனலில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ ஃபாலோ மீ ஃபார் மோர் நியூஸ். தேங்க்யூ.